ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையலுக்கான ஒரு கதை தான் பார்க்க போறோம். லெட்ஸ் ஜூம் இன். என்னன்னா, ஒரு ராஜாக்கு இருக்கிறதே டேஸ்டியான சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதனால யாரு இருக்கிறதையும் நல்லா டேஸ்டியான சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும்னு சொன்னார். இந்த விஷயம் இந்த நாடெங்கும் பரவியது. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஒரு ஷெஃப் ஒரு நாட்டுல இருந்து வந்தார். அவரு ராஜபோக விருந்து ஒண்ணு வழங்கினார். அது ராஜாவுக்கு பிடிக்கல. அது அவர் டெய்லியும் சாப்பிடுற சாப்பாடு மாதிரி தான் அது இருந்துச்சு. அவரே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் இன்னொரு நாட்டுல இருந்து ஒரு ஷெஃப் வந்தாங்க. அவரு ராஜாக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை தெரிஞ்சுன்னு அதை அவரோட ஸ்டைல்ல பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. அது ராஜாவுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அங்க ராஜுன்னு ஒரு பையன் அந்த நாட்டை சுத்தி பார்க்க வந்தான். அந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ராஜா கிட்ட போனான். ஒரு விஷயம் சொல்லணும்னு ராஜா கிட்ட போனான். அதுக்கு ராஜா வந்து கேட்டாரு, என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க கூடுன்னு சொன்னாரு. அதுக்கு ராஜு வந்து, நான் எதுவும் கொண்டு வரல அரசே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்துன்னு சொன்னான். என்னன்னா, என்னோட சாப்பாடு சாப்பிட நீங்க 3 நாள் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராஜா ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாரு. சரி, நம்ம ருசியான சாப்பாடு சாப்பிடுறோமே, அதனால அவரும் ஒத்துக்கிட்டார். 3 நாள் கழிச்சு ராஜா ரொம்ப பசிமயக்கத்துல இருந்தார். அந்த பையன் வந்தான். வெறும் சோறும் உப்பும் மட்டும்தான் கொண்டு வந்தான். ராஜாக்கு ரொம்ப பசிமயக்கத்துல இருந்ததுனால அவர் ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிட்டாரு. அப்புறம் ஆஹான்னு சொன்னாரு. அந்த ராஜு கேட்டான், அதான் நல்லா இருக்குல்ல, எனக்கு பொற்காசுகள் கொடுங்கன்னு. அப்ப ராஜா ரொம்ப கோவம், நான் பசி மயக்கத்துல இருந்ததுனால நல்லா சாப்பிட்டேன், நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னான் ராஜா. அதுக்கு ராஜு சொன்னான், நீங்க சாப்பாடு மட்டும்தான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, அது எந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்லவே இல்லைன்னு சொன்னான். அப்புறம் ராஜா அவரோட தப்பு உணர்ந்து 1000 பொற்காசுகள் கொடுத்து அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால குழந்தைகளே, ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்லாதப்பதான் அதோட அருமை தெரியும். அது உணவாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம். முடிஞ்சதை அதை இக்னோர் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.